அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது சவுதி அரேபியா முஸ்லீம்கள் அதிர்ச்சியாகிற மாதிரி சிறப்பான விஷயங்கள் நடந்தது. என்னன்னு தெரியுமா? வாங்க, சிறப்பான விஷயம் சொன்னதுக்கு மறைச்சிங்க. இப்போ சவுதி அரேபியா மக்கா மதீனாவுக்கு போய் புனிதமான அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு பொதுவாக ஒரு தலைவர்களை நியமிப்பாங்களவா, அந்த அங்கே நியமித்த என்ன தெரியுமா, அவங்களுக்கே அவங்க என்னமோ உலகத்திலே வாழ்ந்துக்க போகிற இருக்காம போல, உலகத்தில் நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. மக்கா மதீனாவுக்கு புனிதமான ஒரு ஆளை போடுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை போட்டியாங்க மக்கா மதீனாவுக்கு. அப்படி என்னன்னு பார்த்தா அவங்க அந்த 2 இடத்துக்கும் பொறுப்பான ஒரு பொது நிலைமை கதைக்கக்கூடாத கதைகளை நம்ம அல்லாஹ்வை நம்புவோம், அல்லாஹ் இது செய்வோம், மற்றவன் எப்படி போகிற நமக்கு என்ன, மற்றவன் எப்படி அழிஞ்ச நமக்கு என்ன, நம்மளை வேலையை பார்ப்போண்டு போகிற காட்சியாங்க. அதுவும் பலஸ்தீன் மண் அல்லாஹ் நேருக்கு நேராக சுரக்க பூமியாக நியமிக்கப்பட்ட அந்த முதலாம் கிப்லா நம்மளை அக்ஸா இருக்கும் அந்த மண், பலஸ்தீன் மண் மக்களுக்கு அவங்க சால்வாக எதுவும் பேசலை. பலஸ்தீனுக்காக போராடுற மக்களை கைது பண்ணி வருகிறது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா பலஸ்தீனுக்கு சார்பாக பேசுகிற மக்களை கைது பண்ணி கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வாழ தூக்க வேண்டிய சவுதி அரேபியா இப்போ அமெரிக்கா ஜனாதிபதியையும் இஸ்ரேல்காரர்களையும் வாழ பிடிச்சின்னு தெரியுது. இந்த 3 அரபு நாடுகள், அது யூகே, சவுதி அரேபியா இதுக்கு இன்னொரு நாட்டு பேர் கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறமா பின்னால் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது என்ன நடக்குதுன்னா, இப்போ அவங்க சவுதி அரேபியா இப்போ சவுதி அரேபியா பற்றி பேசுவோம். இப்போ நாங்கள் சவுதி அரேபியா பற்றி பேசுவோம். இந்த சவுதி அரேபியா என்ன நடக்குதுன்னா, இன்னும் எதுக்காக வாழ்கிறோம் புரியாத போகிற சவுதி அரேபியாவுக்கு இந்த முஸ்லீம் மண்களை மறந்து, நான் அரபிக்னு சொல்கிறதே மறந்து வாழ்றால் போகிற இப்போ சல்மானை இப்போ சவுதி அரேபியா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறத நிப்பாட்டி அதை கட்சி விட்டு தூக்கின மட்டும் சவுதி உருப்படும். நான் சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.